ஏன் அஞ்சலி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கே. என்னது? அதான் என்னது? அதான் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது யாரு முதல்ல கிளம்புறதுன்னு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து டிஃபன் சாப்பிட்டு எல்லாரும் வேன் ஏற வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம போட்டி போடுவோம்ல. ஆமா ஆமா. நீ படிக்கும் போதே என் தாவணி எடுத்து கட்டிப்பேன். அவ்வளோ ஏன் என் ரிப்பன் எல்லாம் எடுத்துப்ப. நீ என் ஷூ சைஸ் உனக்கு பெருசா இருந்தாலும் அதையே எடுத்து போட்டுப்பேன். எல்லாத்துக்கும் நம்ம 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டிருப்போம்ல. அம்மாக்கு நம்மள சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையா இருக்கும். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓய், என்ன முழிக்கிற? ஐயோ, நல்ல ஞாபகம் இருக்குக்கா. நம்ம 2 பேரும் ஸ்கூல் கிளம்பும் போது யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போவோம்ல. ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டுப்போம். நாம சின்ன வயசுல ரெடி ஆகுறதுக்கு கண்ணாடி முன்னாடி யாரு முதல்ல நிக்கிறதுன்னு நம்ம சண்டை போட்டுப்போமே, அது. ஆமா ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா அஞ்சலி, நானும் வந்ததுல இருந்து நோட்டீஸ் பண்றேன், உன் ரூம்ல ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல் வருதே. ஐயோ, நம்ம சாப்பிட்டு கருவாடு வாசனை உள்ள ஒட்டிச்சு போலியே. இன்னும் ஏசி போட்டுக்கிறானுங்க, இந்த கவுச்சி வாசனை கூட வெளியே தெரியலாத. அது இந்த ரூம்ல இருக்காதுக்கா, பக்கத்துல ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்க எலி ஏதாவது செத்து இருக்கும், அதான் வாட வருது போல. இருக்கட்டும், உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறாரு. பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவர் பாட்டுக்கு பணத்தை தண்ணியா செலவு பண்றாரு. இது பாரு, எவ்வளவு பெரிய ரூம், எவ்வளவு பெரிய கட்டில்னு நல்லா பாத்துக்கிறாருக்கா. இவங்களை சமாளிச்சு அனுப்பிடலான்னு பார்த்தா துருவி துருவி கேள்வி கேட்கிறாங்களே. அவளும் பாவம் எத்தனை கேள்விக்கு தான் பதில் சொல்லுவா. ஏய் மதி, எப்படியாவது மயக்கம் போட்டாவது விழுந்துரு, நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். ஏய், நம்ம சின்ன வயசுல விளையாடும் போது உனக்கு அடிபட்டுச்சு, அது ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கே. நம்ம சின்ன வயசுல எவ்வளவு விளையாடி இருப்போம்ல. ஒரு பெரிய தழும்பு உன் உடம்புல இருக்கு. அதுக்கு காரணமே நான் தான். அது எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம்.